கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இம்மண்ணுலகை மீட்க உம் திருமகன் இயேசுவை எமக்காக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் பாவங்களை போக்கவும் பாருலகை மாற்றவும் இறைமகன் இயேசு பாடுகளை ஏற்று சிலுவையில் உயிர் துறந்து மீட்பளித்த உம் மீட்பு திட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் திருமகனின் திருப்பாடுகளை தியானிக்கும் நாங்கள் எம்மையும் எம் குடும்பத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் சிலுவை பயணத்திலிருந்து எங்கள் வாழ்க்கை பயணத்திற்கும் அன்றாட குடும்ப வாழ்விற்கும் வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் வாழ்வின் இன்ப துன்ப நிகழ்வுகள், சவால்கள், அன்றாட கடமைகள் போன்ற வாழ்வின் எல்லா அனுபவங்களுக்கும் வேண்டிய ஆலோசனைகளையும் ஆற்றலையும் அருளையும் உம் சிலுவை பாதையை பின்பற்றும் நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நாம் இவ்வுலகில் வாழும் விதத்தை கண்டு இறுதி தீர்வை நம் மறுவுலக வாழ்வை தீர்ப்பிடும் வல்லமை கொண்ட இறைவனையே மனிதன் இங்கே தீர்ப்பிடுகிறார். அந்த தீர்ப்பும் நேர்மையானதாய்
நியாயமானதாய் இல்லை. நம் குடும்பங்களிலும் இது போன்ற அவசியமற்ற நியாயமற்ற தீர்ப்புகள் நிகழ்கின்றன. திருமணம் ஆன புதிதில் குறைகள் கூட நிறைகளாக தோன்றுகின்றன. பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல் நிறைகள் எல்லாம் வெகு விரைவில் மறக்கப்படுகின்றன. குறைகள் மட்டுமே பெரிதுபடுத்தப்படுகின்றன. வாக்குவாதங்களில் ஒருவரை ஒருவர் நியாயமற்ற முறையில் தீர்ப்பிடுகிறோம். கணவனுடைய அல்லது மனைவியினுடைய பெற்றோரை, உடன்பிறப்புகளை, உறவுகளை குறித்து ஜாடையாக பேசுவது, துணைவரை, துணைவியை, நம் நண்பர்களோடு, வேலை பார்ப்போர்களோடு, அக்கம் பக்கத்தாரோடு ஒப்பிட்டு பேசுவது, பிள்ளைகளை அவர்களுக்குள்ளும் பிற குழந்தைகளோடும் அவர்களது படிப்பு, திறமை, ஆளுமை மற்றும் ஒழுக்கத்தோடு ஒப்பிட்டு பேசுவது, பிறரது தகுதியை, நடத்தையை மற்றவர் முன் குறை கூறுவது என பல விதங்களில் நம் குடும்பத்தாரை நாமே தீர்ப்பிடுகிறோம். அவசரப்பட்டு பிறரை தவறாக தீர்ப்பிடுவதற்கு பதிலாய் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி எடுப்பதும், நேரம் எடுத்துக்கொள்வதும், அல்லது பிறர் தங்கள் நிலையை விளக்குவதற்கான வாய்ப்பு கொடுப்பதும், அதை காது கொடுத்து கேட்பதும், அடுத்தவர் நிலையிலிருந்து சூழலை பார்க்க முயல்வதும், பொறுமையை கையாள்வதும், அவசரமான நியாயமற்ற தீர்ப்புகளை தவிர்த்து நம் குடும்ப உறவுகளில் மகிழ்வை காண வழிவகுக்கும். ஜெபம். பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்ன பரம்பொருளே இயேசுவே, உம்மை பின்பற்றி எம் குடும்ப உறவுகளிலும் உரையாடல்களிலும் நாங்கள் நிதானத்தை கையாள எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றுரைத்து பாரத்தால் சோர்ந்து போனவர்களுடைய பாரத்தை அகற்றிட அன்றாடம் உழைத்தவர் ஆண்டவர் இயேசு. குடும்ப வாழ்வும் குடும்ப கடமைகளும் குடும்ப சவால்களும் நமக்கு பாரமாக, சுமையாக, சிலுவையாக மாறிவிடுகின்றன. ஆள பிறந்தவன் ஆண், அடங்கி வாழ பிறந்தவள் பெண் என்ற மனநிலை மாற வேண்டும். கணவன் மனைவி இருவரும் அலுவலகம் செல்லும் சூழலில் குடும்ப பொறுப்புகள் என்னும் சுமையை இருவரும் இணைந்து ஏற்பது இனிதாகும். அன்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் என்னும் இயேசுவின் நுகத்தை பயன்படுத்துகிற போது நம் சுமை இனிதாகிறது, எளிதாகிறது. நுகம் சுமையை சமமாக பகிர்ந்து கொடுக்கிறது. நுகம் சுமையின் பாரத்தை குறைக்கிறது. அன்றாட வீட்டு வேலைகள், குழந்தை வளர்ப்பு, குடும்ப முன்னேற்ற பணிகள், சேமிப்பு என அத்தனையிலும் கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் இணைந்து சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு அன்பின் நுகத்தை ஏற்று செயல்பட்டால் என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்னும் இறைமகன் இயேசுவின் வார்த்தைகள் நம் குடும்பத்திலும் உண்மையாகும். ஜெபம்.
இறைவா, எம் அன்றாட குடும்ப கடமைகளை அடுத்தவர் மீதே முழுமையாய் திணித்து விடாமல் தியாக உள்ளத்துடன் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளவும், எம் குடும்ப சுமைகளை இணைந்து சுமக்கவும், இனிதாய் மாற்றவும் வேண்டிய இதயத்தையும் இறை ஞானத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதை. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கல்வாரியை நோக்கிய கரடு முரடான பாதையில் கர்த்தர் இயேசு கால்தடுக்கி சிலுவை பாரத்துடன் கீழே விழுகிறார். வாழ்க்கை பாதையும் கரடு முரடானதுதான். எனில் தவறுகளும் தடுமாற்றங்களும் தோல்விகளும் நம்மை விழச் செய்கின்றன. கவனமாய் பயணம் செய்வது நம் கடமை என்றாலும், விழுகிற வேளைகளில் நம்பிக்கை கொண்டு மீண்டும் எழுவது மனித வாழ்வில் சாத்தியமும் அவசியமும் ஆகும். அடுத்தவர் விழுகிற போது நம்பிக்கை கொடுத்து தூக்கி விடுவதும் திருமண அருட்சாதன கடமையாகிறது. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், வாழ்விலும் தாழ்விலும் துணை நிற்க அருட்சாதனத்தில் ஆண்டவர் முன்னிலையிலும் அனைவர் முன்னிலையிலும் வாக்கு தந்திருக்கிறோம். கொடுத்த வாக்கை மறந்து விடுகிறோம். வீண் வாக்குவாதங்களில் கரைந்து விடுகிறோம். குடும்ப வாழ்வில் பலவித தோல்விகளை கண்டாலும் விமர்சனங்களை கண்டு சோர்ந்து விடாமல் மீண்டும் துணிந்து பயணம் செய்யும் நம் முயற்சியில் கடவுள் நிச்சயம் துணை இருப்பார். குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க கணவனும் மனைவியும் இணைந்து திட்டமிட்டு எடுக்கும் முயற்சிகள் கடவுளின் ஆசீர்வாதத்தை ஏராளமாக பெற்று தரும். விழுகிற மனித இயல்பு நமக்கு இருந்தாலும் எழ உதவுகிற இறை இயல்பும் நமக்கு உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஜெபம். அன்பின் இயேசுவே, எம் வாழ்வு பயணத்தில் கீழே விழுகிற வேளைகளில் மீண்டும் எழுந்து பயணிக்க வேண்டிய துணிச்சலையும், அடுத்தவர் விழும் வேளையில் மன்னித்து ஊக்குவித்து மீண்டு எழ வேண்டிய உற்சாகம் அளித்து உடனிருக்க வேண்டிய உள்ள உறுதியையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதை. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறை சித்தம் பணியவும் இன்னல்களை தீர்க்க முயலவும் முன் உதாரணமாய் விளங்கிய தம் தாயை இறைமகன் இயேசு தம் சிலுவை பயணத்தில் சந்திக்கிறார். தாய்க்கு பின் பாரம், பாரம் வந்தபின் தாய் பாரம் என்னும் நிலை பல குடும்பங்களை பாழ்படுத்தி இருக்கிறது. துணைவரின் துணைவியின் பெற்றோரை உறவுகளை தம் உறவாய் நினைத்து கவனித்துக் கொள்வதும் அன்பு செய்வதும் குடும்ப மாண்பை உயர்த்துகிறது. மாறாக பெற்றோரிடம் இருந்தும் உறவுகளிடம் இருந்தும் பிரிக்க எடுக்கும் தவறான முயற்சிகள் நம் உறவையும் நாசமாக்கிவிடும். ஆண் பெண் இருவருக்குமே தாய்மை குணம் உண்டு. தாயாக நேசித்து, தாயாக மன்னித்து, தாய் போல பாராட்டி, தாய் போல ஊக்குவித்து, தாய் போல செவிமடுத்து, தாய் போல ஆறுதல் தந்து, தாய் போல தியாகம் செய்து, தாய் போல தாங்கிக் கொள்கிற கடமை குடும்பத்தில் அனைவருக்கும் உண்டு. தாய் உள்ளத்தோடு எல்லா சூழலையும் பார்க்க முயற்சி எடுத்தாலே போதும், தானாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். தாயைப் போல அனைவரையும் அணைத்து இணைத்து சொந்த உறவுகளையும் வந்த உறவுகளையும் பொதுவென பேணுகிற போது குடும்பம் இறையாசிரை இன்னும் ஏராளமாய் பெற்றுக்கொள்ளும். ஜபம். அன்பு தாய் மரியிடமிருந்து தாய்மை குணங்களை வளர்த்து கொள்ள பயிற்சி பெற்ற இயேசுவே, தாயைப் போல எம் குடும்ப உறவுகள் அனைவரையும் தாங்கிக் கொள்ள, எல்லோரையும் அரவணைத்து செல்கிற தாராள உள்ளத்தை எமக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதையோ. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. மக்களின் பல்வேறு நிலை கண்டு எப்போதும் மனமிறங்கி உதவிகள் புரிந்த இயேசு இப்போது தம் சிலுவையின் பளுவை பகிர்ந்து கொள்ள சீமோனின் உதவியை பெறுகிறார். உதவி செய்வது, உதவிகள் பெறுவது, இவற்றின் உன்னத தன்மையை உணர்ந்தவர் இயேசு. திருமண வீட்டின் துயரை போக்க தம் முதல் புதுமை வழியாய் உதவி புரிய வேண்டிய பயிற்சியை தம் தாயிடமிருந்து பெற்றுக்கொண்டவர் இயேசு. பிறருக்கு உதவுகிற எண்ணத்தை பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் நம் குடும்பம், நம் உடன்பிறப்புகள், நம் உறவுகள் என்னும் வட்டத்தை கடந்து நாம் வாழும் பகுதி, நம் அன்பியம், நம் பங்கு, நம் நாடு, நம் உலகம் என எல்லை விரிந்து எல்லோருக்கும் உதவி செய்கிற, குறிப்பாக துன்பத்திலும் பின்தங்கிய நிலையிலும் வாடும் மக்களுக்கு முன்வந்து உதவி செய்கிற உயரிய எண்ணம் நம் குடும்பங்களில் வளர வேண்டும். பரந்து பட்ட மானுட குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைக்க நாம் எடுக்கும் முயற்சிகளால் நம் குடும்பத்தாரின் உள்ளங்களிலும் நம் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தானாய் தழைத்தோங்கும். ஜபம். மக்களின் தேவைகள் அறிந்து புதுமைகள் புரிந்து உதவிய அன்பு இயேசுவே, நாங்கள் சுயநலம் கடந்து
எம்மை சுற்றி இருப்போரின் தேவை உணரவும் உதவிகள் புரியவும் நீர் படைத்த இந்த அழகிய உலகில் எம்மால் இயன்ற நன்மைகளை நிறைக்கவும் வேண்டிய நல் மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ இந்த சிலுவை பாதையோ. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் இரத்தம் தோய்ந்த திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். செய்த உதவி சிறிதென்றாலும் தம் பாடுகளின் சூழலில் அது பெரும் உற்சாகத்தை அளித்ததை அங்கீகரித்து வெரோனிக்காளுக்கு தம் நன்றியை வெளிப்படுத்துகிறார். தம் திருமுக உருவை வெரோனிக்காள் துடைத்த துணியிலே பதிய செய்கிறார். குடும்ப அங்கத்தினர்கள் பெரிய தேவைகளில் அல்லது பிரச்சனைகளில் உள்ள சூழல்கள் அவ்வப்போது உருவானாலும் அன்றாட சோர்வுகள், தொய்வுகள், கவலைகள் போன்றவை தான் வாடிக்கையான நிகழ்வுகளாய் உள்ளன. அத்தகைய சூழலில் தேவைப்படுவது பெரிய தீர்வுகள் அல்ல, உற்சாகம் கொடுக்கிற, ஊக்குவிக்கிற, தைரியம் வளர்க்கிற சின்ன சின்ன வார்த்தைகள், சிறிய அன்பு செயல்கள், அமைதியான உடனிருப்பு இவையே ஆகும். பெரிய விஷயங்களில் கவனம் செலுத்துகிற தம்பதியர் பல வேளைகளில் சிறிய விஷயங்களில் கோட்டை விட்டு உறவுகளில் பெரிய விரிசல்களை உண்டாக்கி விடுகிறார்கள். கணவனுக்கு ஏற்படும் பணிச்சுமை, தொழில் நஷ்டம், சவால்கள், மனைவிக்கு ஏற்படும் வேலைப்பளு, உடல்நலக்குறைவு, வளரும் குழந்தைகள் சந்திக்கும் குழப்பங்கள், செய்யும் தவறுகள், குடும்ப செயல்பாடுகள் ஆகிய தருணங்களில் அவசியமானது அன்பான அருகிருப்பு மட்டுமே. சோர்வுகள் நீங்கினால் போதும், தீர்வுகள் தானாய் வந்து சேரும். அருகில் அமர்ந்து அமைதியாய் செவிமடுப்பது, அவசியமானால் ஆலோசனைகளை தருவது, தட்டி கொடுப்பது, அரவணைப்பது, புன்னகை புரிவது, பூரித்து மகிழ்வது, பிறந்த நாள் போன்ற சிறப்பு தினங்களை மறந்து போகாமல் வாழ்த்தி மகிழ்வது போன்ற சிறிய அன்பு செயல்கள் குடும்பங்களில் பெரிய புதுமைகளை நிகழ்த்தும். பார்க்க விரும்புகிற தொலைக்காட்சி நிகழ்வுகளை சேர்ந்து தீர்மானித்து முடிந்தவரை தொலைக்காட்சி தொந்தரவுகளை குறைத்து கொண்டு குடும்பமாய் கூடி மகிழ்கிற வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வது அன்பையும் மகிழ்வையும் வளர்க்கும். குடும்ப ஓய்வு நேரம், குடும்ப உல்லாசம், குடும்ப விளையாட்டுகள், குடும்ப நகைச்சுவை இவையெல்லாம் சிறிய முயற்சிகள் வழியாய் பெரிய அன்பு புதுமைகளை, தியாக செயல்களை வளர்க்கும் வழிமுறைகளாகும். ஜெபம். அன்பு இயேசுவே, வெரோனிக்காளின் அன்பு செயலை அங்கீகரித்து ஏற்று சிறிய அன்பு செயல்களின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தியுள்ளீர். எம் குடும்பங்களில் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் அன்பையும் வளர்க்கும் சிறு சிறு அன்பு செயல்களை நாங்கள் அன்றாடம் செய்ய, அழகாய் செய்ய உம் அருளை தந்தருளும். உறவை வளர்க்கும், ஊக்கம் தரும் உன்னத செயல்களில் உளமாற ஈடுபட உம் ஆற்றலை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன்.
நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு தம் கல்வாரி பயணத்தில் மீண்டும் இடறி விழுகிறார். ஆனால் மீட்பு தாகம் தந்த முனைப்போடு மீண்டும் எழுந்து பயணம் தொடர்கிறார். தனி மனிதனின் வீழ்ச்சி அவனோடு நின்று போவதில்லை, அது அவனது குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. தனிமனித சோர்வு குடும்ப சோர்வாக, தனிமனித பலவீனம் குடும்ப தோல்வியாக மாறுகிறது. குறிப்பாக குடி போன்று பல்வேறு போதைகளுக்கு அடிமையான மனிதர்கள் தங்கள் குடும்ப வளர்ச்சியையும் நிம்மதியையும் மகிழ்வையும் குடும்ப பெயரையும் சீர்குலைத்து விடுகிறார்கள். குடும்பத்தை மீண்டெழ முடியாமல் படுகொலியில் தள்ளிவிடுகிறார்கள். குடிகார கணவன், ஊதாரித்தனமாக பணத்தை விரயமாக்கும் தம்பதியர், தேவைக்கு அதிகமாக நகை, புடவை, பொருட்கள் என அண்டை வீட்டாரோடு தம்மை ஒப்பிட்டு ஆசைப்படும் ஆத்திரப்படும் மனைவி, பிற நண்பர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு தகுதிக்கு மீறி வாகனம், தொலைபேசி, நவீன பொருட்கள் என்று குடும்ப சூழ்நிலையை அறியாமல் தொல்லை செய்யும் பிள்ளைகள் என பல்வேறு அடிமைத்தனங்களும் போதைகளும் பகட்டு வாழ்வு ஆசைகளும் நம்மை அன்றாடம் பிழச் செய்கின்றன. இத்தகைய சூழலால் குடும்பத்தின் பொருளாதாரம் சீர்குலைகிறது, நிம்மதி நாசமாகிறது, குடும்ப உறவுகள் குலைந்து போகிறது, கவலையும் கோபமும் கண்ணீரும் வளர்ந்து வறுமையும் வெறுமையும் மிஞ்சி நிற்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் விழுந்து கிடக்கிற குடும்பத்தை மீண்டும் தூக்கி நிறுத்துகிற கடமை குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நிச்சயம் நம் குடும்பம் மீண்டெழும் என்ற நம்பிக்கையை நெஞ்சில் வளர்த்து கொள்வோம். என் சுயநலத்தால் என் குடும்பம் வீழ்ந்து போகிறது என்பதை உணர்ந்து எல்லா விதமான போதையில் இருந்தும் விடுபட தேவையான தியாகங்களை செய்ய முன்வருவோம். விழுந்து கிடக்கும் குடும்ப அங்கத்தினர்களை தூக்கிவிட அன்புடனும் இரக்கத்துடனும் செயல்படுவோம். விழுந்து கிடக்கும் நம் அன்பு உறவுகள் மீண்டும் எழ இறைவனிடம் இறைஞ்சுவோம். ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, சுயநலத்தாலும் பேராசையாலும் பல்வேறு அடிமைத்தனங்களிலும் போதையிலும் சிக்கி தவிக்கும் எங்கள் மனங்களை மாற்றியருளும். எம் குடும்ப மாண்பையும் மகிழ்வையும் வளர்ச்சியையும் மனதில் கொண்டு வேண்டிய தியாகங்களை செய்யவும், மன உறுதியுடன் எல்லாவித போதையிலிருந்தும் விடுபட்டு எம் பாதையை நெருப்படுத்திக் கொள்ளவும் வேண்டிய தூய ஆவியின் துணையை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உன்னன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதையோ. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திற்கு மத்தியில் இயேசுவின் வேதனை கண்டு மனதுருகி கண்ணீர் விட்டு அழுது புலம்பிய எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறி இயேசு அவர்களை தேற்றுகிறார். பிறருக்காகவே அழுகிற, பிறருக்காகவே எப்போதும் உழைக்கிற, பிறருக்காகவே வாழ்கிற பெண்ணினம் தங்களுக்கானதை செய்து கொள்ள இயேசு அழைப்பு விடுக்கிறார்.
குடும்பத்திற்காகவே தன்னை முழுவதும் கரைத்து கொள்கிற பெண்களுக்கும் தங்களுக்கான கனவுகள், தேவைகள், ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளும் உள்ளன என்பதை நாம் பல வேளைகளில் மறந்து விடுகிறோம். பெண் சமத்துவம் வீடுகளில் தான் துவங்குகிறது. பெண்கள் தங்கள் உரிமைகளை காத்துக்கொள்ளவும் அவர்களது உணர்வுகள் மதிக்கப்படவும் வேண்டிய சூழலை நம் குடும்பங்களில் உருவாக்க வேண்டும். குடும்ப வளர்ச்சிக்கான வேலைகளில் மட்டுமல்லாமல் அதற்கான திட்டங்களிலும் தீர்மானங்களிலும் ஆலோசனைகளிலும் பெண்களுக்கு மேலான பங்களிக்க வேண்டும். குடும்பங்களில் வேலை பகிர்வு, கல்வி மற்றும் திறமை வளர்ப்பிற்கான வாய்ப்புகள் அனைத்திலும் ஆண் பெண் குழந்தைகளை சமமாக நடத்த வேண்டும். ஆண் பெண் இருவருமே ஆண்டவன் சாயலில் படைக்கப்பட்டவர்களே. இறை சாயலில் ஏற்றத்தாழ்விற்கு இடமில்லை. இயேசு கனவு கண்ட சமத்துவ உலகம் நம் வீடுகளில் துலங்கட்டும். ஜெபம். சமத்துவம் வளர்க்க அயராது உழைத்த எம் அன்பு இயேசுவே, எம் ஆதிக்க சிந்தனையிலிருந்து எம்மை விடுவித்தருளும். பெண் அடிமைத்தனத்தின் எந்த ஒரு வடிவமும் என் குடும்பங்களில் நுழையாமல் பெண் உரிமைகளை பேணும் பழக்கத்தை எம்மில் வளர்த்தருளும். பெண்களின் உணர்வுகளை மதித்து அவர்களது தேவைகளை அறிந்து அவர்கள் சுதந்திரமாய் மகிழ்வாய் வாழ தேவையான சூழலை உருவாக்கவும் ஒத்துழைக்கவும் வேண்டிய நல் உள்ளத்தை எமக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதையோ. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு 3ஆம் முறையாக குப்புற விழுந்தாலும் மீண்டும் விடாமுயற்சியுடன் எழுந்து தன் பயணத்தை தொடர்கிறார். பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வை கண்முன் கொண்டு அவர்களுடைய கல்விக்காக ஏற்கும் கடன் சுமைகள், குடும்ப முன்னேற்றத்திற்காக முன்னெடுக்கும் முயற்சிகளில் சந்திக்கும் பொருளாதார சவால்கள், திடீரென உருவாகும் உடல்நலக் குறைவு போன்ற சூழல்களால் உருவாகும் பணக்கஷ்டம் ஆகியவை மென்மேலும் நம்மை அழுத்தி மீண்டும் நம்மால் எழ முடியாது என்று எண்ணும் அளவுக்கு நம்மை குலைத்து விடுகிறது. இயேசு அத்தகைய எண்ணத்தை மன உறுதியுடன் களைந்து புது நம்பிக்கையுடன் மீண்டும் எழுந்து பயணம் தொடர்ந்தார். நாமும் விழுந்து கிடக்கும் சூழல்களில் முதலில் நம் எண்ணங்களை மாற்றி கடவுள் துணையுடன் நம்மால் இதிலிருந்து மீண்டெழ முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆழமான விசுவாசத்தில் ஊன்றி நிற்கும் வண்ணம் நம் குடும்பங்களையும் சூழலையும் நம் சவால்களையும் கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும். முன்னேற்றத்திற்கான கனவுகளை கொடுத்தவர் கடவுள். அவரே அதற்கான சவால்களை சந்திப்பதற்குரிய சக்தியும் தருவார் என்று நம்ப வேண்டும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் வழிமுறைகளும் குடும்பமாய் கூடி திட்டமிட வேண்டும். கடன் சுமைகளையும் பண கஷ்டங்களையும் குறைப்பதற்கான செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டி பிள்ளைகளுக்கும் சூழலை புரிய வைத்து அவர்களும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். அதே வேளையில் வீண் கவலைகளில் துவண்டு போகாமல் நம்பிக்கையுடன் வாழவும் ஞானத்துடன் நடந்து கொள்ளவும் பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். குடும்ப சுமைகள் நம்மை விழச் செய்தாலும்
இறை நம்பிக்கையும் குடும்பத்தில் ஒருவர் ஒருவருக்கு அளிக்கும் ஊக்கமும் நம்பிக்கையுடன் கூடிய கூட்டு முயற்சியும் எத்தகைய படுகுழியிலிருந்தும் மீண்டெழுந்து நம்மை தலைநிமிர்ந்து வாழச் செய்யும். ஜெபம். விடாமுயற்சியுடன் வீரப்பயணம் தொடர்ந்த எம் அன்பு இயேசுவே, நல்ல கனவுகளை கொடுக்கும் கடவுள் அதற்கு வேண்டிய நன்மைகளையும் பொழிகிறார் என்னும் நம்பிக்கையில் நாங்கள் வளரச் செய்யும். எம் குடும்ப வளர்ச்சிக்கான எம் முயற்சிகளில் எத்தகைய சவால்களை சந்திக்க நேர்ந்தாலும் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க தேவையான இதய வலிமையும் இறை நம்பிக்கையையும் எங்களுக்கு தந்தரலும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதையோ. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு நிர்வாணமாக்கப்பட்டு அவமான நிந்தைக்கு ஆளாகிறார். மனித தன்மையற்ற கொடூரர்கள் காலங்காலமாகவே சக மனிதரை நிர்வாணப்படுத்துவதை அவர்களை அவமானத்திற்கு உள்ளாக்கி துன்புறுத்துவதற்கான ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். நாமும் பல விதங்களில் உள்ள மன ஆன்ம ரீதியாக நம் குடும்ப உறவுகளையே அவமானத்திற்கு ஆளாக்குகிறோம், நிர்வாணப்படுத்துகிறோம். குடும்ப உறுப்பினரின் குறைகளை மற்றவரிடம் பகிரும் போதும் அல்லது குடும்பத்திலேயே வேறொருவருடன் பகிரும் போதும் அவர்களை நிர்வாணப்படுத்துகிறோம். பிறரது ஆளுமையை, வாழ்வு முறையை குறை கூறி அவர்களது தன்னம்பிக்கையை குறைக்கின்ற போது அவர்களை நிர்வாணப்படுத்துகிறோம். செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி கொண்டிருப்பது மற்றும் அதன் அடிப்படையில் அவர்களை எப்போதும் நடத்துவது போன்றவற்றால் நிர்வாணப்படுத்துகிறோம். அவர்களது நம்பிக்கைகளை, ஆலோசனைகளை, நன்முயற்சிகளை கேள்விக்குள்ளாக்குவது அல்லது கேளிக்கைக்கு உள்ளாக்குவதன் வழி அவர்களை நிர்வாணப்படுத்துகிறோம். திறமை, அழகு, அறிவு, அந்தஸ்து, வசதி, ஊதியம், உறவினரின் பின்னணி இவற்றின் அடிப்படையில் பரிகசிக்கிற போது நாமும் நம் அன்பு உறவுகளையே அவமானத்துக்குள்ளாக்கி நிர்வாணப்படுத்துகிறோம். தங்கள் மாண்பையும் மதிப்பையும் சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் காத்துக்கொள்ளும் உரிமை குடும்பத்தில் அனைவருக்கும் உண்டு. குடும்பத்தில் அனைத்தும் அனைவருக்கும் வெட்டு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று அடம்பிடிக்காமல் அவரவருக்குரிய தனி நேரம், தனித்துவம், தனி ஆர்வம் ஆகியவற்றுக்கான சுதந்திர சூழலுக்கு நம் குடும்பங்கள் உத்தரவாதம் கொடுக்கும்போது நம் உறவு இன்னும் உன்னத நிலையில் எட்டும். ஜெபம். எங்களுக்காக அவமானங்களை தாங்கிக் கொண்ட ஆண்டவரே, மனித மாண்பை காக்க நீர் ஓயாது உழைத்தீரே. உம்மை பின்பற்றி எம் குடும்ப உறுப்பினர் துவங்கி மானிடர் அனைவரையும் மாண்புடன் நடத்த செய்ததும் எம்மவரின் தன்மானம் காத்துக்கொள்ளும் உரிமையை மதிக்கவும் தனித்துவத்தை காக்கும் சுதந்திரத்தை வழங்கவும் இயல்பாய் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் வேண்டிய அன்பு சூழலை எம் இல்லங்களில் உருவாக்கவும் வேண்டிய அருளை எம் இதயங்களில் நிறைத்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள்
11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கூரிய ஆணிகளால் இயேசுவின் கைகளையும் கால்களையும் துளைத்து சிலுவையுடன் சேர்த்து அறைகிறார்கள். கெத்செமனியிலும் சாட்டை அடியிலும் கல்வாரி பாதையிலும் சிந்தியது போக எஞ்சிய இரத்தம் சிந்தி சிதறி கல்வாரியை கழுவுகிறது. கூரிய ஆணிகள் போல் நாம் கூறிடும் வார்த்தைகள் நம் அன்பு உறவுகளை அவ்வப்போது துளைத்தெடுத்து அவர்களது கவலை கண்ணீரை குருதியாய் பாய்ந்தோட செய்கிறது. பேசிடும் வார்த்தைகள் பெரிய தாக்கங்களை உண்டாக்க வல்லவை. மகிழ்வான தாக்கங்களை உண்டாக்குவதற்கு பதில் மனச்சோர்வை உண்டாக்கும் உரையாடல்களால் உள்ளங்களை எளிதாய் காயப்படுத்தி விடுகிறோம். அவசர வார்த்தைகளை தவிர்த்து நிதானமாய் யோசித்து அன்பாய் பேச, அமைதியாய் பேச நமக்கு பயிற்சி வேண்டும். கோபத்தில் கொட்டிவிடும் வார்த்தைகள் காலம் கடந்தும் ஆற்ற முடியாத ஆழ்மன காயங்களை உண்டாக்கி விடுகின்றன. பாதுகாக்கும் காப்பாற்றும் கடமை கொண்ட கணவனே மனைவியை காயப்படுத்தினால் குடும்பத்திற்கான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாகிவிடும். வன்முறை செய்யும் கணவனே நன்முறையில் ஒழுங்கு செய்வதற்கு பதில் வன்முறை வார்த்தைகளால் பலவீனமாக்கி விடுவது குடும்பத்திற்கு பேரிழப்புதான். அறிவுரை தருகிறோம் என்ற பெயரில் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டி தொய்வுற செய்வதால் குழந்தைகளின் உண்மையான வளர்ச்சிக்கு நாமே தடையாகி விடுகிறோம். பிள்ளைகளோடு சேர்ந்து ஞான கதைகள், விவிலியம் மற்றும் நல்ல புத்தகங்களை படிக்கும் பழக்கம் குடும்ப நிம்மதியிலும் குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சியிலும் நல்ல பெரும் மாற்றங்களை கொண்டு வரும். ஆம், நல்ல வார்த்தைகள் வாழ்வளிக்கும். ஜெபம். வார்த்தையே மனு உருவான இறைவா, எம் வார்த்தைகளின் வல்லமையை உணர்ந்து எம் குடும்பத்தாரை ஊக்குவிக்கும் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி வாழ்வையும் மகிழ்வையும் நிறைக்கும் கருவிகளாக எம்மை மாற்றியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதை. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தம் இறப்பின் வேளையில் தம் இறுதி மூச்சுக்கு முன்னால் இயேசுவால் எல்லாம் நிறைவேறியது என உறுதியாக சொல்ல முடிந்தது. தந்தை கடவுள் தனக்கு கொடுத்த பணியை, மீட்பின் திட்டத்தை சரியாய் செய்து முடித்ததால் இயேசு நிறைவான மனதுடன் இறப்பை சந்திக்க முடிந்தது. நம் குடும்பங்களுக்கென்று நாம் ஆற்ற வேண்டிய பணிகள், கடமைகள் என ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு பங்குடன் தான் ஒரு குடும்பமும் தரப்படுகிறது. மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பிள்ளைகள் ஒருவர் ஒருவருக்கு, குடும்பம் பிற குடும்பங்களுக்கு, இச்சமூகத்துக்கென்று பல கடமைகள் நமக்கு தரப்பட்டுள்ளன. இக்கடமைகளை கண்டறிந்து ஆற்றுவதுதான் இறை சித்தம் நிறைவேற்றுவதாகும். இந்த இறை சித்தத்தை நம் இறுதி மூச்சு வரை செய்தால் மட்டுமே இயேசுவை போல் எல்லாம் நிறைவேறியது என்னும் மன நிறைவுடன், மன அமைதியுடன் நம் இறப்பை சந்திக்க முடியும். இதற்கான பயிற்சி நமக்கு வேண்டுமெனில் இயேசுவை போல் தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என நம்மை அன்றாடம் இறை தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும்.
குடும்பமாய் சேர்ந்து உண்பது எப்படி நாம் அன்பில் வளர்வதற்கு அவசியமோ அதேபோல் குடும்ப ஜபம், குடும்ப ஜபமாலை, குடும்ப விவிலிய வாசிப்பு, குடும்ப பக்தி முயற்சிகள், குடும்ப பாரம்பரிய திருநாள் பழக்க வழக்கங்கள், குடும்பமாய் திருப்பலி, அருட்சாதனங்கள், மறைக்கல்வி மற்றும் ஆலய நிகழ்வுகளில் பங்கேற்பது ஆகியவை நம் அருள் வாழ்வை வளப்படுத்துவதோடு நம் அன்றாட வாழ்வின் சவால்களை சந்திப்பதற்குரிய ஆற்றலையும் ஞானத்தையும் துணிச்சலையும் நம் குடும்பங்களில் நிறைக்கும். ஜபம். இறைவா, எம் குடும்பங்களை அன்றாடம் உம்மிடம் ஒப்படைக்கும்படி நாங்கள் ஜப வாழ்வில் ஊன்றியிருக்க செய்தருளும். குடும்பத்தில் எம் பங்கை உணர்ந்து எம் கடமைகளை சரியாய் நிறைவேற்றி மனநிறைவு காண எம்மை திடப்படுத்தியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ இந்த சிலுவை பாதை. 13ஆம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பெற்ற தாய்க்கு எப்பொழுதும் பெருமையை தேடித் தந்தவர் இயேசு இப்போது இறந்த உடலாய் அன்னையின் திருப்படியில் கிடக்கின்ற போது தாங்க இயலா வேதனை இருந்தாலும் தன் மகன் இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஆழமான ஆனந்தம் அன்னை மரிக்கிருந்தது. பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் பிள்ளைகள் தம் வாழ்வை பொறுப்புடன் வாழ வேண்டும். தங்களது வளர்ச்சிக்கான பொறுப்புடன் வயது முதிர்ந்த பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய சிறப்பு பொறுப்பும் பிள்ளைகளுக்கு உண்டு. முதிர்ந்த வயதில் பெற்றோருடைய தேவைகளும் உணர்வுகளும் வாழ்வு முறைகளும் மாறுபடுகின்றன. மாற்றத்தை உணர்ந்து அவர்களின் தேவைகளை அறிந்து நன்றியுடனும் பாசத்துடனும் பிள்ளைகளுக்குரிய கடமையை ஆற்ற தயங்காத தாராள உள்ளம் பிள்ளைகளுக்கு வேண்டும். அதிகம் படித்து விட்டதால் அல்லது வளர்ந்து விட்டதால், அதிகம் அறிவு பெற்று விட்டதால், நவீன முன்னேற்றங்கள் கிடைத்து விட்டதால் வயது முதிர்ந்தோரின் அனுபவ ஞானத்தை குறைத்து எடை போட்டு விடக்கூடாது. பெரியவர்களின் ஞானமும் அனுபவ தெளிவும் ஆசீர்வாதமும் ஆலோசனைகளும் குடும்பங்களுக்கு அவசியம். எனவே பெரியவர்களுக்குரிய மதிப்பும் மாண்பும் முக்கியத்துவமும் நம் குடும்பங்களில் தரப்பட வேண்டும். அவர்களோடு செலவிட போதுமான நேரத்தை ஒதுக்குவது அனைத்திலும் அடிப்படை தேவையாகும். பெரியவர்களும் பிள்ளைகளின் சிந்தனை மாற்றத்தையும் சமூக சூழல் மாற்றங்களையும் அவர்களது சவால்களையும் தேவைகளையும் தகுதியையும் மனதில் கொண்டு அனுசரித்து போவதும் அமைதியாய் நிதானம் கையாள்வதும் நம் இல்லங்கள் திருக்குடும்பமாய் மாற வழிவகுக்கும். ஜபம். இறைவா, எம் பெற்றோரையும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களையும் முதியோர்களையும் மதித்து நடத்தவும் அவர்களது எல்லாவித தேவைகளையும் உணர்ந்து நன்றியுடன் பணி செய்யவும் வேண்டிய பக்குவத்தையும் பலத்தையும் எம்மில் நிறைத்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ
14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. உயிர்ப்புக்கு அடக்கம் அவசியமாக இருக்கிறது. நம் குடும்பங்களும் நாமும் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டுமென்றால், புது வளர்ச்சி மகிழ்ச்சி என்னும் உயிர்ப்பை சந்திக்க வேண்டுமென்றால் பலவற்றை அடக்கம் செய்ய வேண்டியுள்ளது. எப்போதும் நான், எனது, எனக்கு என்று எண்ணும் பழக்கத்தையும் சுயநலத்தையும் அடக்கம் செய்ய வேண்டும். கோபம், பொறாமை, பகைமை, ஆணவம், பிடிவாதம் ஆகியவற்றை அன்றாடம் அடக்கம் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக முடிந்து போன தேவையற்ற பழைய கவலைகள், கஷ்டங்கள், பகைமை, காயப்படுத்திய வார்த்தைகள், செயல்கள் ஆகியவற்றை அடக்கம் செய்யும் அறிவும் ஞானமும் மிக மிக அவசியமாகும். பல சூழல்களில் செத்து போய் அடக்கம் செய்யப்பட்ட விஷயங்களை தோண்டி எடுத்து அந்த முடைநாட்டத்தில் மூச்சு திணறி நாமும் செத்து போகிற பரிதாபங்கள் நம் குடும்பங்களில் நிகழ்ந்து விடுகின்றன. என்றோ செய்த தவறுகள், பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வார்த்தைகள், செய்த செயல்கள், சண்டைகள், தனிமனித பலவீனங்கள், குறைகள், பாவங்கள், வஞ்சங்கள் ஆகியவற்றை தோண்டி எடுத்து வெளியில் கொட்டுவது நம் குடும்ப மகிழ்வை குலைத்து நம் நிம்மதியை கெடுத்து நம் வாழ்வை அசிங்கமாக்கி விடுகிறது. அவசியமற்ற பழைய அசிங்கங்களை ஆழ்குழி தோண்டி அடக்கம் செய்து விடுகின்ற ஞானமும் தாராளமாய் மன்னிக்கிற தெய்வீக தன்மையும் மறதி என்கிற கொடையை இதுபோன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற புத்திசாலித்தனமும் நாம் புதிய மகிழ்வான குடும்ப வாழ்வுக்கு உயிர்த்தெழ வழிவகுக்கும். ஜபம். அன்பின் ஆண்டவரே, பழைய கவலைகளையும் பழைய தவறுகளையும் பலவீனங்களையும் புதைத்து புதிய வாழ்வு, புதிய நம்பிக்கைகள், புதிய முயற்சி, வளர்ச்சி, மகிழ்ச்சி, நிறைவு ஆகியவற்றுக்கு உயிர்த்தெழ எங்களை பயிற்றுவித்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். முடிவுரை. இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்காக திருச்சிலுவையை ஏற்று திருரத்தம் சிந்தி கல்வாரியில் பலியாகி எம்மை மீட்ட உம் கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் திருப்பாடுகளின் பாதையில் உம்மை பின் செல்லவும் எம் குடும்ப வாழ்வுக்கு தேவையான தெளிவுகளையும் தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ளவும் நீர் அளித்தவும் அருளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம் இரக்கத்தையும் அன்பையும் தியாகத்தையும் எம் அன்றாட வாழ்வில் பின்பற்ற செய்தருளும். எம் அன்றாட சிலுவைகளை சுமக்க தேவையான ஞானத்தையும் துணிச்சலையும் பணிவையும் பலத்தையும் பாசத்தையும் பக்குவத்தையும் எம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைத்தருளும். குட்டி திருச்சபையாகிய எம் குடும்பங்களை திரு குடும்பங்களாக மாற்றி இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாங்கள் அன்றாடம் வளரச் செய்தருளும். ஆமேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த தவக்கால வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் உமது சிலுவையின் அடியில் மௌனத்துடன் நடுங்கும் இதயத்துடனும் பணிந்து நிற்கிறோம். உமது கரங்களிலும் கால்களிலும் பதிக்கப்பட்ட ஆணிகளின் ஒளி, உமது தலையை சூழ்ந்த முள் கிரீடத்தின் வலி, உமது உடலெங்கும் சிந்திய இரத்தம், இவை அனைத்தும் எங்கள் பாவங்களின் கணத்தை எங்களுக்கு நினைவூட்டுகின்றன. ஆண்டவரே, நீர் நிரபராதி, ஆனால் குற்றவாளியாக கருதப்பட்டீர். நீர் புனிதர், ஆனால் பாவிகளின் இடத்தை ஏற்றீர். நீர் உயிரின் ஆண்டவர், ஆனால் மரணத்தை சுவைத்தீர். இந்த அதிசயமான அன்பின் முன் எங்கள் வார்த்தைகள் மௌனமாகின்றன, எங்கள் உள்ளங்கள் உருகுகின்றன. இயேசுவே, நீர் சிலுவையை தாங்கி கல்வாரி பாதையில் நடந்தபோது ஒவ்வொரு அடியும் எங்கள் வாழ்வின் சுமைகளை நீர் ஏற்றுக்கொண்ட அடியாக இருந்தது. எங்கள் அகந்தை, எங்கள் சுயநலம், எங்கள் அலட்சியம், எங்கள் மறுப்புகள்,
இவை அனைத்தும் உமது தோள்களில் பாரமாக ஏறின. இன்றும் ஆண்டவரே, நாங்கள் பலமுறை அதே பாவங்களை மீண்டும் செய்கிறோம். இருந்தும் நீர் எங்களை தள்ளவில்லை. சிலுவையின் கரங்களில் எங்களை தழுவினீர். சிலுவையின் அறையப்பட்ட இயேசுவே, உமது கரங்கள் விரிக்கப்பட்ட போது அது உலகை அணைக்கும் அன்பின் அடையாளமாக மாறியது. எங்களை ஏற்றுக்கொள்ள, மன்னிக்க, மீட்க உமது கரங்கள் ஒருபோதும் மூடப்படவில்லை. ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் பலமுறை பிறர்க்கு திறக்கப்படாமல் கடினமாகி மூடிக்கொண்டிருக்கின்றன. உமது சிலுவையை நோக்கி எங்கள் இதயங்களை திறக்க எங்களுக்கு அருள் தாருங்கள். இயேசுவே, அப்பா, இவர்களை மன்னியும் என்று நீர் சிலுவையில் சொன்னபோது அந்த வார்த்தைகள் இன்றும் இரக்கத்தின் நதியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க முடியாமல் நாங்கள் சிக்கி தவிக்கும் தருணங்களில் உமது மன்னிப்பின் ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கள். பழிவாங்கும் மனதை அகற்றி சமாதானத்தின் மனதை அள்ளியுங்கள். சிலுவையில் தாகமடைந்த ஆண்டவரே, எனக்கு தாகம் என்று உமது குரல் உடலின் தாகத்தை விட ஆத்மாவின் தாகமாக எங்கள் காதுகளில் ஒலிக்கிறது. நீர் எங்கள் அன்புக்காக தாகமாயிருந்தீர், எங்கள் மனம் திரும்புதலுக்காக தாகமாயிருந்தீர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உலகின் நீரால் எங்கள் தாகத்தை தீர்க்க முயன்று உம்மை மறந்துவிட்டோம். இந்த தவ காலத்தில் உமது அன்பையே எங்கள் உண்மையான தாகமாக மாற்றுங்கள். சிலுவையில் தொங்கிய இயேசுவே, உமது தாயையும் சீடனையும் ஒருவருக்கொருவர் ஒப்படைத்தீர். அந்த தருணத்தில் நீர் துன்பத்தில் மத்தியில் கூட ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கினீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உடைந்துள்ள உறவுகளை சீரமைக்க உமது சிலுவையின் சக்தியை பொழியுங்கள். அன்பு குளிர்ந்த இதயங்களில் உமது அன்பின் தீ எரியட்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீர் சிலுவையில் அழைத்த போது மனித வேதனையின் ஆழத்தை நீர் முழுமையாக அனுபவித்தீர். இன்றும் ஆண்டவரே, பலர் தனிமையில், நிராகரிப்பில், நம்பிக்கையின்மையில் அதே அழைப்பை உச்சரிக்கிறார்கள். அவர்களுடன் நீர் இருக்கிறீர் என்பதை உமது சிலுவையின் மூலம் உலகிற்கு அறிவிக்க எங்களை அனுப்புங்கள். சிலுவையில் இறுதி மூச்சு விட்ட எங்கள் மீட்பரே, அனைத்தும் நிறைவேறியது என்று நீர் கூறிய போது மனித மீட்பு நிறைவு பெற்றது. எங்கள் பாவத்தின் கடன் முழுமையாக செலுத்தப்பட்டது. இந்த மகத்தான இரட்சிப்பை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் நன்றியுள்ள வாழ்வாக மாற்ற உதவுங்கள். ஆண்டவரே, உமது சிலுவை எங்களுக்கு தீர்ப்பின் அடையாளம் அல்ல, அது இரக்கத்தின் அடையாளம். அது தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் கொடி. அது மரணத்தின் கதவல்ல, அது உயிரின் வாசல். இந்த உண்மையை எங்கள் தினசரி வாழ்வில் சாட்சி சொல்லும் கிருபையை தாரும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, இன்று நாங்கள் உமது காலடியில் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒப்படைக்கிறோம். எங்கள் பாவங்களை உமது இரக்கத்தில் கழுவுங்கள். எங்கள் காயங்களை உமது காயங்களில் மறையுங்கள். எங்கள் பயங்களை உமது நம்பிக்கையில் கரையுங்கள். இந்த தவக்கால வெள்ளிக்கிழமையில் நாங்கள் சிலுவையை முத்தமிடும்போது அது ஒரு சடங்காக அல்ல, ஒரு வாழ்வு தீர்மானமாக மாறட்டும். உமது சிலுவையை தாங்கி உம்மை பின்தொடர எங்களை வலிமைப்படுத்துங்கள். இறுதியாக ஆண்டவரே, சிலுவையின் இருளில் இருந்து உயிர்ப்பின் ஒளிக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இதையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு எங்களை மீட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு நம்பிக்கையோடும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும்
உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.